வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி மாநிலச் செய்திகள் வாசிப்பவர் மலர்விழி. தலைப்புச் செய்திகள். இந்தியாவும் இங்கிலாந்தும் இன்று தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளன. பிரதமர் திரு நரேந்திர மோடி இங்கிலாந்து பயணத்தை முடித்துக் கொண்டு நாளை மாலத்தீவுக்கு செல்கிறார். நாடு முழுவதும் தூய்மையான எரிசக்தியின் பயன்பாடு பெருமளவு அதிகரித்திருப்பதாக மத்திய பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயுத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் பூரி தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் வாகன உரிமையாளர்கள் மற்றும் ஓட்டுநர் உரிமம் வைத்திருப்பவர்கள் தங்களது மொபைல் எண்களை புதுப்பிப்பது தொடர்பாக போக்குவரத்து ஆணையர் டாக்டர் சிவக்குமார் அறிக்கை வெளியிட்டுள்ளார். இனி விரிவான செய்திகள். இந்தியாவும் இங்கிலாந்தும் இன்று தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளன. லண்டனில் பிரிட்டிஷ் பிரதமர் திரு கெய்ர் ஸ்டாமருடன் நடைபெற்ற சந்திப்பை தொடர்ந்து பிரதமர் திரு நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள செய்திக் குறிப்பில் இந்தியா இங்கிலாந்து இடையேயான இருதரப்பு உறவுகளில் இன்று ஒரு வரலாற்று சிறப்புமிக்க நாளாக அமைந்துள்ளது என தெரிவித்துள்ளார். இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பு. தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் கையெழுத்தானது குறித்து பிரதமர் திரு நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள சமூக ஊடக பதிவில், பல ஆண்டுகால கடின உழைப்புக்கு பிறகு இரு நாடுகளுக்கும் இடையிலான விரிவான பொருளாதார மற்றும் வர்த்தக ஒப்பந்தம் முடிவுக்கு வந்ததில் தமக்கு மிகுந்த மகிழ்ச்சி ஏற்பட்டு இருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். இந்த ஒப்பந்தம் இந்தியா மற்றும் இங்கிலாந்துக்கு வளமான முன்னேற்றம் பெற வழிவகுக்கும் என்றும், இந்திய ஜவுளித்துறை, காலணிகள், ரத்தினங்கள், நகைகள், கடல் உணவு மற்றும் மின்னணு பொருட்கள் போன்றவை இங்கிலாந்தில் சிறப்பான முறையில் சந்தை வாய்ப்புகளை பெறும் என்றும் தெரிவித்துள்ளார். இந்த ஒப்பந்தம் இந்தியாவின் இளைஞர்கள், விவசாயிகள், மீனவர்கள் மற்றும் சிறு குறு தொழில் துறைகளுக்கு மிகுந்த பயனுள்ளதாக இருக்கும் என்று தெரிவித்துள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி, இந்தியாவின் பதப்படுத்தப்பட்ட உணவு தொழில் இங்கிலாந்து சந்தையில் புதிய வாய்ப்புகளை பெறும் என்றும் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி இங்கிலாந்து பயணத்தை முடித்துக் கொண்டு தனது பயணத்தின் இரண்டாம் கட்டமாக நாளை மாலத்தீவுக்கு செல்கிறார். இது பிரதமரின் 3வது மாலத்தீவு பயணமாகும். அங்கு நாளை மறுநாள் நடைபெறும் மாலத்தீவின் 60வது சுதந்திர ஆண்டு கொண்டாட்டங்களில் பிரதமர் திரு நரேந்திர மோடி சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்கிறார். இந்த பயணத்தின் போது அவர் மாலத்தீவு அதிபர் டாக்டர் முகமது முய்சுவை சந்தித்து இரு நாடுகளுக்கிடையே பரஸ்பர உறவை மேம்படுத்துவது குறித்து பேச்சுவார்த்தை நடத்துகிறார். பிரதமரின் இந்த பயணம் குறித்து மாலத்தீவுக்கான இந்திய உயர் ஆணையர் திரு ஜி பாலசுப்ரமணியம் கூறுகையில், நம்ம பிரதம மந்திரி வரும்போது இந்த ஜனாதிபதியோட பேசுவாரு. அண்ட் நிறைய ப்ராஜெக்ட் நம்ம பண்ணிருக்கோம், அதெல்லாம் ஹேண்ட் ஓவர் பண்ணுவாங்க. அண்ட் இதுக்கு மேலேயும் நம்மளுடைய நாட்டுக்கும் இந்த நாட்டுக்கும் உள்ள சம்பந்தத்தை இன்னும் நல்லா ஸ்ட்ராங் ஆக்கிறதுக்கான முயற்சிகள் நிறைய நடந்து கொண்டிருக்கின்றன. அந்த இதுல நம்மளோட பிரதம மந்திரியோட விசிட் ரொம்ப முக்கியமான ஒரு விசிட்டா கருதப்படுகிறது. நாடு முழுவதும் தூய்மையான எரிசக்தியின் பயன்பாடு பெருமளவு அதிகரித்திருப்பதாக மத்திய பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயுத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் பூரி தெரிவித்துள்ளார். மக்களவையில் இது தொடர்பான கேள்வி ஒன்றுக்கு பதிலளித்த அவர், 2014ஆம் ஆண்டு 25 லட்சமாக இருந்த இயற்கை எரிவாயு இணைப்புகள் தற்போது 1.5 கோடியாக அதிகரித்துள்ளது என்றார். அதேபோல சமையல் எரிவாயு இணைப்புகளின் எண்ணிக்கையும் 33 கோடியாக அதிகரித்துள்ளது என்றும் அவர் கூறினார். உயிரி எரிபொருள் பயன்பாட்டில் மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். இந்தியாவில் 1,55 லட்சத்திற்கும் அதிகமான பத்திரிகை வெளியீடுகள் மற்றும் 908 தனியார் சேனல்களின் பங்களிப்பால் துடிப்பான பத்திரிகை மற்றும் ஊடக சூழல் அமைப்பு உள்ளதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் டாக்டர் எல் முருகன் இன்று மக்களவையில் எழுத்துப்பூர்வமாக அளித்த பதிலில் தெரிவித்தார். 2014-15ஆம் ஆண்டில் 1,05 லட்சமாக இருந்த பத்திரிகை வெளியீடு 2024-25ஆம் ஆண்டில் 1,55 லட்சமாக அதிகரித்துள்ளது என்றும், தனியார் செயற்கைக்கோள் தொலைக்காட்சி சேனல்களின் எண்ணிக்கை 2014-15ஆம் ஆண்டில் 821 2024-25ஆம் ஆண்டில் 908ஆக அதிகரித்துள்ளது என்றும் அவர் கூறினார். தற்போதைய நிலவரப்படி டிடி ஃப்ரீ டிஷ்ஷில் 92 தனியார் சேனல்கள் மற்றும் 50 தூர்தர்ஷன் சேனல்கள் கிடைப்பதாக தெரிவித்த அவர், பல்வேறு மொழி சேனல்கள் தொலைதூர மக்களையும் சென்றடைவதாக கூறினார். நாடு முழுவதும் பிரசார் பாரதியின் சேவைகளை விரிவுபடுத்தும் வகையில் ஒளிபரப்பு, உள்கட்டமைப்பு மற்றும் நெட்வொர்க் மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக டாக்டர் எல் முருகன் தெரிவித்தார். புதுடெல்லியில் ராணுவ தலைமை தளபதி ஜெனரல் உபேந்திர துவிவேதியுடன் இஸ்ரேல் பாதுகாப்பு அமைச்சகத்தின் தலைமை இயக்குனர் மேஜர் ஜெனரல் அமீர் பரம் சந்தித்து பேசினார். இந்த பேச்சுவார்த்தை இந்தியா இஸ்ரேல் இடையிலான ராணுவ ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்தும் என்று இந்திய ராணுவ தலைமையகம் வெளியிட்டுள்ள சமூக வலைப்பதிவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆசிய கண்டத்தில் நிலவும் பாதுகாப்பு சூழல் குறித்து இருவரும் ஆலோசித்ததாகவும், பிராந்திய நிலைத்தன்மையை மேம்படுத்த இரு நாடுகளும் உறுதி பூண்டுள்ளதாகவும் அந்த பதிவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள்.
ஆகாஷ்வாணி செய்திகளை நேயர்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்தி பிரிவின் சமூக ஊடகங்களான @airnews_புதுவை என்ற எக்ஸ் பக்கத்தையும், ஆல் இந்தியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற பேஸ்புக் பக்கத்தையும், @RNU புதுச்சேரி என்ற யூடியூப் சேனலையும் அணுகலாம். செய்திகள் தொடர்கின்றன. புதுச்சேரியில் உள்ள வாகன உரிமையாளர்கள் மற்றும் ஓட்டுநர் உரிமம் வைத்திருப்பவர்கள் தங்களது மொபைல் எண்களை தேசிய வாகன் மற்றும் சாரதி இணையதளங்களில் புதுப்பிக்க வேண்டும் என புதுச்சேரி போக்குவரத்து துணை ஆணையர் டாக்டர் சிவக்குமார் கேட்டுக் கொண்டுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் parivahan.government.in என்ற இணையதளத்தின் மூலம் தங்களது ஆதாரில் இணைக்கப்பட்ட மொபைல் எண் மூலம் பாதுகாப்பாக புதுப்பிக்கலாம் என்றார். இதற்கான சிறப்பு இயக்கம் 3 மாதங்களுக்கு நடைபெறும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக மேலும் விவரம் தேவைப்படுவோர் அருகில் உள்ள RTO அலுவலகத்தை அணுகலாம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். விரைவாக மகசூல் பெறும் மிளகு பயிரை புதுச்சேரி கூடப்பாக்கத்தைச் சேர்ந்த பெண் வேளாண் விஞ்ஞானி ஸ்ரீலட்சுமி உருவாக்கியுள்ளார். இது குறித்து அவர் நமது செய்தியாளரிடம் கூறுகையில், பொதுவாக மிளகு பயிர் செய்யப்பட்ட 5 ஆண்டுகளுக்கு பிறகே மகசூல் தரும் என்றும், ஆனால் தற்போது தான் கண்டுபிடித்திருப்பது 18 மாதத்தில் 100% மகசூல் தரும் என்றும் கூறினார். திசு வளர்ப்பு மூலம் நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி இந்த மிளகு பயிரை தாம் கண்டறிந்துள்ளதாக அவர் தெரிவித்தார். இது குறித்து அவர் மேலும் கூறுகையில், இப்ப மிளக பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 5 வருஷம் நீங்க வெயிட் பண்ணணும்ன்றத கம்மி பண்ணியாச்சு. 40 அடி போகணும் அப்படின்றதையும் நம்ம ஷார்ட் ஆக்கி 15 அடியே போதுமானது, அதையும் பண்ணியாச்சு. அதே மாதிரி அதுல புது பிளேவர், அதாவது லெமன் பிளேவர் மிளகு, அதையும் நம்ம ஆராய்ச்சியில எடுத்துக்கிட்டு இப்போ இன்னும் ஆராய்ச்சி போயிட்டு இருக்கு. அடுத்ததா அதுல இருந்து ஏதாவது புதிய ரகங்களை கொண்டு வர முடியுமான்ற முயற்சியில் தான் இருக்கிறோம். அடுத்த மாதம் 8ஆம் தேதி காரைக்காலில் நடைபெறவுள்ள வரலாற்றில் காரைக்கால் என்ற தலைப்பிலான கருத்தரங்கிற்கு கட்டுரைகளை சமர்ப்பிக்கலாம் என்று புதுச்சேரி தமிழ் வளர்ச்சி சிறகம் சார்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து வெளியிடப்பட்டுள்ள செய்திக்குறிப்பில் காரைக்கால் வரலாறு தொடர்பான கட்டுரைகளை அடுத்த மாதம் 5ஆம் தேதிக்குள் தமிழ் வளர்ச்சி சிறகத்தின் மின்னஞ்சல் முகவரியான தமிழ் வளர்ச்சி சிறகம் 2024@gmail.com அல்லது வாட்ஸ்அப் எண்ணான 09360962442க்கு அனுப்பி வைக்கலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழக முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் நலமுடன் இருப்பதாக சென்னை அப்பல்லோ மருத்துவமனை வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையே சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய தமிழக அமைச்சர் திரு துரைமுருகன், மருத்துவ பரிசோதனைக்கு பிறகு முதலமைச்சர் நலமாக இருப்பதாகவும் அவர் எப்போது டிஸ்சார்ஜ் செய்யப்படுவார் என்பது குறித்து மருத்துவர்கள் உறுதி செய்வார்கள் என்றும் தெரிவித்தார். சில நாட்களுக்கு முன்பு லேசான தலை சுற்றல் காரணமாக அப்பல்லோ மருத்துவமனையில் தமிழக முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அனுமதிக்கப்பட்டார். 2006ஆம் ஆண்டு மும்பை ரயில் குண்டுவெடிப்பு வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட 12 பேரையும் விடுவித்த மும்பை உயர்நீதிமன்றத்தின் உத்தரவை உச்சநீதிமன்றம் நிறுத்தி வைத்துள்ளது. ரயில் குண்டுவெடிப்பு வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட 12 பேரை விடுவித்த மும்பை உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பை எதிர்த்து மகாராஷ்டிரா அரசு தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனுவை விசாரித்த உச்சநீதிமன்றம் இவ்வாறு உத்தரவிட்டுள்ளது. வழக்கு விசாரணையின் போது மகாராஷ்டிரா அரசு சார்பில் ஆஜரான இந்திய சொலிசிட்டர் ஜெனரல் துஷார் மேத்தா, உயர்நீதிமன்றம் தனது தீர்ப்பில் தெரிவித்துள்ள சில கருத்துக்கள் மகாராஷ்டிராவில் நிலுவையில் உள்ள பிற வழக்கு விசாரணைகளையும் பாதிக்க வாய்ப்புள்ளது என கூறி உயர்நீதிமன்ற தீர்ப்பை நிறுத்தி வைக்குமாறு கோரிக்கை வைத்தார். வருமான வரி தினம் இன்று கொண்டாடப்பட்டது. ஆங்கிலேய ஆட்சியின் போது 1960ஆம் ஆண்டு இதே நாளில் இந்தியாவில் வருமான வரி சட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டதை நினைவு கூறும் வகையில் இந்நாள் கொண்டாடப்படுகிறது. இத்தினத்தை ஒட்டி மத்திய நிதித்துறை இணையமைச்சர் திரு பங்கஜ் சௌத்ரி வெளியிட்டுள்ள சமூக ஊடக பதிவில், வருமான வரி என்பது நாட்டின் பொருளாதார கட்டமைப்புக்கு முதுகெலும்பாக திகழ்கிறது என தெரிவித்துள்ளார். வளர்ச்சி திட்டங்கள் மற்றும் நலத்திட்டங்களை செயல்படுத்தவும் உள்கட்டமைப்பு வசதிகளை உருவாக்குவதற்கும் வருமான வரி மூலம் கிடைக்கும் நிதி பேருதவியாக உள்ளது என்று திரு பங்கஜ் சௌத்ரி குறிப்பிட்டுள்ளார். நாட்டை வளர்ச்சிப் பாதைக்கு கொண்டு செல்வதற்கு உந்து சக்தியாக திகழும் வரி செலுத்துவோர் அனைவருக்கும் இத்தினத்தில் தனது நன்றியை தெரிவித்துக் கொள்வதாகவும் அவர் பதிவிட்டுள்ளார். வங்கக்கடல் பகுதிகளில் இன்று அதிகாலை உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெற்று அடுத்த 48 மணி நேரத்தில் மேற்கு வங்கம் மற்றும் வடக்கு ஒடிசா கடற்கரை பகுதிகளை நோக்கி நகரக்கூடும் என்றும், இதன் காரணமாக தமிழகத்தின் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்காலிலும் அடுத்த 3 நாட்களுக்கு இடியுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியாவும் இங்கிலாந்தும் இன்று தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளன. பிரதமர் திரு நரேந்திர மோடி இங்கிலாந்து பயணத்தை முடித்துக் கொண்டு நாளை மாலத்தீவுக்கு செல்கிறார். நாடு முழுவதும் தூய்மையான எரிசக்தியின் பயன்பாடு பெருமளவு அதிகரித்திருப்பதாக மத்திய பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயுத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் பூரி தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் வாகன உரிமையாளர்கள் மற்றும் ஓட்டுநர் உரிமம் வைத்திருப்பவர்கள் தங்களது மொபைல் எண்களை புதுப்பிப்பது தொடர்பாக போக்குவரத்து ஆணையர் டாக்டர் சிவக்குமார் அறிக்கை வெளியிட்டுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
வணக்கம்.